தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, அதாவது 2024ஆம் ஆண்டுடைய நிதிநிலை அறிக்கைய நம்முடைய நிர்மலா சீதாராமன், அதாவது மாண்புமிகு மத்திய அமைச்சர், அ அதாவது பார்த்தீங்கன்னா, வாசிச்சிருக்காங்க எங்க பார்லிமென்ட்ல. எப்போதும் தமிழ்நாட்ட பத்தியும், திருக்குறள பத்தியும், திருவள்ளுவர பத்தியும் பேசுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தையே இல்லாம 60 பக்க நிதிநிலை அறிக்கைய வாசிச்சு முடிச்சிருக்காங்க. அதாவது தெற்கே இருக்கக்கூடிய வரியையும், வடக்கே இருக்கக்கூடிய வெறியையும் வைத்து ஆட்சி நடத்தக்கூடிய 2014ஆம் ஆண்டுல நிதிநிலை அறிக்கைய வாசிக்கும்போது, அது பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கை. 2019ல வாசிக்கும்போது, அது மோடியோட தேர்தல் அறிக்கை மாரி இருந்தது இந்த நிதிநிலை அறிக்கை. அதான் 2024ல இது என்டிஏ, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்றதா? இல்ல நிதிஷ் டெவலப்மெண்ட் கூட்டணி, இல்ல நாயுடு டெவலப்மெண்ட் கூட்டணின்னு சொல்றதான்னு தெரியல. ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, மோடி உட்கார்ந்திருக்கக்கூடிய நாற்காலியில 4 கால்ல 2 கால் வந்து நிதீஷும் நாயுடும். அந்த 2யும் உடைச்சா, அது ஆட்சியும் கவிழ்ந்துரும், நாற்காலியும் விழுந்துரும் அப்படிங்கிறது மோடியினால ஆல் இண்டியா பட்ஜெட்டா வாசிக்கக்கூடியவங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆ அலையன்ஸ் பட்ஜெட்டா வாசிச்சிருக்காங்க. அதாவது நிதீஷ்க்கும், நாயுடுக்கும். அதாவது மாநிலத்துக்கான சிறப்பு அந்தஸ்த வாங்குவோம்னு சொல்லி, அந்த மாநில மக்களுடைய உரிமையையும், வாக்குகளையும் பெற்ற இவங்க, இன்னைக்கு அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க. சரி, வாங்கக்கூடிய நிதிய வந்து எதுக்கு வாங்கியிருக்காங்க? 26 எம்பிக்கள் உள்ள பீகார்ல. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஜிஎஸ்டி வரியா அவங்க வந்து குடுத்தது வந்து ரூ. 1972,00,00,000 தான் மத்திய அரசுக்கு. ஆனா, அவங்க வாங்கியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 17,000 கோடி வாங்கியிருக்காங்க. நீங்க தான் பார்த்தீங்களே, சந்திரமுகி படத்துல இருக்கும்போது, கோபாலு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, பாத்திரங்கள்லாம் உருளுதாம், சத்தங்கள்லாம் கேட்குதாம், கிடுகிடுங்குதாம், ஆடுதாம் அப்படிங்கிற மாரி பீகாருடைய பாலங்கள்லாம் விழுவுது. பீகார்ல இப்ப சாலைகள் உள்கட்டமைப்பு பண்ண போறாங்களாம். சுற்றுலா தலங்கள மேம்படுத்த போறாங்களாம். அதுல ஒரு காமெடி போட்டிருந்தாங்க. கார் வேகமா போகுது. அருகில பாலங்கள் இருக்குது. மாற்று வழியில செல்லணும். இன்சூரன்ஸ் பண்ணவங்க மட்டும் பாலத்துல போகணும்னு போட்டிருக்காங்க. எங்க? பீகார்ல. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பீகார்ல நிதிஷ் முதலமைச்சரா இருக்கக்கூடிய மாநிலத்தில, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லோக் ஆயுக்தா அதோடைய கூட்டத்தில வந்து அவரு வந்து பீகாருடைய முதலமைச்சர் கலந்துக்கல. இவ்வளோ நிதியும் வாங்கிட்டு போனதுக்கப்புறமும். இன்னமும் வம்பாளத்து வேலையெல்லாம் பார்க்குறாராம். அதே மாரி நிதிஷ் டெவலப்மெண்ட் கூட்டணி அப்படியா? இப்ப நாயுடு டெவலப்மெண்ட் கூட்டணிய பாருங்க. அவரு என்னமோ பாகுபலி மாரி மூட்டைய வந்து கட்டு கட்டா பணத்த கொண்டு வந்திருக்காரு. எது? அமராவதி கட்டுறதுக்கு. அமராவதி கட்டுவாருங்கிறீங்க? அவரு கட்டு கட்டா அடுக்கி வச்சு புள்ளைக்கும் இவருக்கும் சொத்து சேர்க்கறத தான் பார்ப்பாரு. இவரு நம்பிக்கை துரோக அரசியல பண்ணவரு. அதாவது மாமனார் வந்து அமெரிக்கா போயிட்டு வரதுக்குள்ளேயே ஆட்சிய கைப்பற்றினவரு, கட்சிய கைப்பற்றினவரு. இவர்ட்ட நம்பிக்கைய எப்படி பார்க்க முடியும் இந்த ஆந்திரா மக்கள்? இஸ்லாமிய மக்களுக்கு 4% இடஒதுக்கீடு தருவேன்னாரு. ஹஜ் பயணிகளுக்கு வந்து நான் ரூ. 1,00,000 நிதி உதவி குடுப்பேன்னாரு. இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு பிஜேபி, அதாவது அரசாங்கத்தோட இவரு என்டிஏ கூட்டணியில இருந்துகிட்டு இதெல்லாம் சாத்தியப்படுமா? யோசிச்சு பார்க்க வேணாமா? சரி. இந்த நிதிநிலை அறிக்கைய வந்து தயாரிக்கும்போதே நம்ம என்ன பண்ணுவாங்க, நிர்மலா மாமி அல்வா முதல்ல கிண்டுவாங்க. அல்வா கிண்டி எல்லாத்துக்கும் குடுப்பாங்க. நம்ம வந்து வாசிச்சுட்டோம். இத வந்து மக்களுக்கு நம்ம நேரா குடுக்க போறோம்னு ஒரு சிம்பாலிக்கா. இத தான் பிரகாஷ் ராஜ் நடிகர் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது பீகார், ஆந்திராவ தவிர மத்த மாநிலங்களுக்குலாம் அல்வா. வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ட்டாரு. சரி. இவங்களுடைய பின்னணி என்னன்னு பார்ப்போமா? இந்த நிதியமைச்சருடைய பின்னணி. இந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆ தேர்தல் காலத்தில நான் நிற்க மாட்டேன். அதற்குரிய ஓட்டு வங்கி உள்ள ஒரு சமூகத்திலேருந்து நான் வரல. எனக்கிட்ட பணமும் இல்ல. நான் எப்படி நிப்பேன்? அப்டின்னாங்க. இப்ப இவங்க வந்து ஒரு நியமன எம்பி கர்நாடகாவுல. அதாவது தமிழ்நாட்ட பொறுத்தவரையும் தமிழ்நாட்ல பிறந்தேன், தமிழ்நாட்ல படிச்சேன்னாங்க. அதே மாரி கர்நாடகாவுல திருமணம் செஞ்சுக்கிட்டு புகுந்தேன்னாங்க. பிறந்த வீட்டுக்கும் சரியில்ல, புகுந்த வீட்டுக்கும் சரியில்ல. என்ன நியமன எம்பியா போய் கேபினெட் அமைச்சர் ஆயிட்டாங்க. கேபினெட் அமைச்சரா எப்படி ஒருத்தங்க ஆக முடியும்? என்ன ஆர்எஸ்எஸ் பார்ப்பன பரிவாரங்களுக்கு என்ன கை முட்டி, கால் முட்டி அடிச்சா ஆகலாம். புரியுதுங்களா? அப்படி ஆகி இன்னைக்கு கேபினெட் அமைச்சர் ஆயிட்டு, இவங்க 9வது முறை வந்து நிதிநிலை பட்ஜெட்ட வந்து தாக்கல் பண்றாங்களாம். அது வந்து ஒரு வரலாற்று சாதனையாம். ஏற்கனவே இருந்த மொரார்ஜி தேசாய் வந்து 6 முறை வந்து தாக்கல் பண்ணியிருக்காராம். அதெல்லாம் பட்ஜெட்டுப்பா. என்ன இது பட்ஜெட்டா? ம். அத தான் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காருங்க. வரியெல்லாம் வாங்கிக்கிறீங்க, நிதிய தர மாட்டீங்கன்னு காங்கிரஸ், அதாவது தோழமை கட்சியான திமுக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் செஞ்சு முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவர் அண்ணன் கு. செல்வப்பிரதிநிதியின் அறிவுறுத்தலின் பேரில், காங்கிரஸ் கட்சியும் பார்த்தீங்கன்னா, எல்லா மாவட்டங்கள்லயும் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டங்கள் சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இது மட்டுமா? இந்த அம்மா நிதியமைச்சருடைய யோக்கியத்தம். அ வெங்காயம், பூண்டு சாப்பிடாத பரம்பரையிலேருந்து வந்தேன் அப்படின்னாங்க. ஏன் இப்ப நீங்கலாம் வந்து கொஞ்சம் வருமானம் வந்துட்டா,
பைக்கு, கார்ன்னு வாங்குறீங்க? ஓலா இது மாரி கேப்ஸ்லாம் இருக்குல்ல, பயன்படுத்துங்களேன். ஏன் பொது பேருந்த பயன்படுத்தினாங்களா? ஏம்மா நீ ஓட்டே வாங்காம கேபினெட் அமைச்சர் ஆகுவ, நீ வந்து எங்கள்ட்ட சம்பளத்த வாங்குவ, வரி பணத்துல உனக்கு அத்தனை சலுகைகளையும் அனுபவிச்சுக்குவ. நாங்க எங்க சொந்த காசுல கூட வாங்கக்கூடாதா? அதுக்கு தான் டூ வீலருக்கு 28% வரின்னு போட்டியே. அதாவது ஏழை எளிய மக்கள் வந்து நடுத்தர மக்கள் ஒரு டூ வீலர் வாங்குவாங்க. அதுக்கு 28% வரியாம். ஹெலிகாப்டர் வாங்குவார் கார்ப்பரேட் முதலாளிகளுக்குலாம் 5% வரியாம். கார்ப்பரேட் முதலாளிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வரிச்சலுகைய குறைப்பாங்களாம். எங்களுக்கு சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட்லலாம் கூட்டுவாங்களாம். ஏன் ஈமச் சடங்கு பண்ணக்கூடிய இடங்கள்ல வந்து 5% வரிய போடுவாங்களாம். எப்படிப்பட்ட ஒரு நிதியமைச்சர்? ம். நீ அதாவது ராமாவதாரம் தெரியும், கிருஷ்ணாவதாரம் தெரியும். என் மனைவிக்கு பொருளாதாரம் தெரியாதுன்னு அவர் கணவரே சொல்றாரு. என் வீட்டு பட்ஜெட்ட கூட அவங்கள போட அனுமதிக்க மாட்டேன். போட்டா அது சர்வநாசமா ஆயிரும் அப்படின்னு அவருடைய அவருடைய கணவர் சொல்றாரு. அவர் வந்து ஒரு பொருளாதார நிபுணர். அவரும் பேசுவாங்க. ஏன்னு வச்சுக்கங்களேன், மனைவி இந்த கட்சியில இருந்தா காங்கிரஸ்க்கு ஆதரவா இந்த கட்சியில இருக்கிற மாரி பேசுவாங்க. ஏன்னா ஆட்சி நம்ம மாறுனோம்னா, இங்கிட்டு வந்துரலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தான் இளந்தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்காருங்க. அது என்டிஏ கூட்டணி எவ்வளோ நாள் நிலைக்கும் அப்படின்னு கேட்டா, அது இந்திய கூட்டணி விரும்பும்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வோட தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம். ஏன்னா, நம்ம சுண்டி இழுத்தா விழக்கூடிய நாற்காலி தான் அங்க. ஏன்னா, நம்மளுடைய கண்ணசைவுக்காக பார்லிமென்ட் இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம மக்களுடைய குரல பிரதிபலிக்கிறோம். அதுதான் பதவியும், அதிகாரமும் மகுடங்கள தலையில வச்சுக்கிறதுக்கு இல்ல. என்ன, அது மக்களுடைய குரல ஒலிக்கிறது. மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை, அவங்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள வந்து எடுத்து குரல் கொடுப்பது தான் ராகுல்ஜியோட தலையாய கடமை. அதனால தான் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களின் இதய துடிப்பு கேட்கிறதோ, அங்கெல்லாம் அவர்களுடைய கால்கள் பயணிக்குது. கருணை கூர்ந்து கை நீட்டுது. அதோடைய அன்புள்ளத்தோட, அவங்களுடைய நேசத்தோட, பாசத்தோட போய் நிக்கிறாரு. அவருடைய குரல ஆவேசமாக புயல் வேகத்தில நாடாளுமன்றத்தில எடுத்துரைக்கிறாரு. இன்னைக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு வலுவான மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக இன்னைக்கு அகில இந்திய காங்கிரஸ் உருவாக்கியிருக்காரு. 400 தொகுதிகளில போட்டியிடுவோம், வெற்றி அடைவோம் அப்படின்னு இருந்த இருமாப்பெல்லாம் உடைச்செறிஞ்சிருக்காரு. அதையும் மோடியும், அமித்ஷாவும் பேசிக்கிறாங்களாம். பக்கு 400 தொகுதின்னு சொன்னோம். ஜிஎஸ்டி போக 240 தொகுதி கணக்கு சரிதானே அப்படிங்கிறாங்களாம். கணக்கெல்லாம் சரியில்ல ராசா. அதுக்கு 272 வேணும். இந்த பெரும்பான்மை நிரூபிக்க. என்ன ஒட்டு ஒட்டையா ஒட்டி வச்சிருக்கீங்க. எவ்வளோ நாள் தான் உடைச்சி, நொறுக்கி மக்களுடைய இதயங்களின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிற மக்கள் பிரதமர் இளந்தலைவர் ராகுல் காந்தி மிக விரைவில் இந்த நாட்டினுடைய பிரதமரா வரக்கூடிய காலகட்டங்கள் கணிந்துகிட்டு வருது. மிக விரைவில் நம்ம அதற்கான வெற்றி நடையோட இன்னைக்கு நாங்க அண்ணனுடைய மாநிலத்தினுடைய அறிவுறுத்தலின் பேர காங்கிரஸ் கிராம கமிட்டி அமைக்க கிராமங்களை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லால்குடி நகரத்துல நன்னிமங்கலம்ங்கிற ஒரு கிராமத்துல போய் மக்களை சந்திச்சோம். எழுச்சியோட மக்கள் வரவேற்பு குடுத்தாங்க. அன்போட உபசரிச்சாங்க. கருத்துக்கள கலந்துரையாடலா கொண்டு போனோம். நம்முடைய கருத்துக்கள சொன்னோம். அவங்கள்ட்ட கோரிக்கைகளை ஏற்றோம். மனுக்கள வாங்கி சொல்லியிருக்கிறோம். அங்க வந்து காங்கிரஸ் கிராம கமிட்டியினோட தலைவரா அவருக்கு கீழ ஒரு பொறுப்பாளர்கள் 25 பேர போட்டு, அதன் மூலமா அந்த மனுக்கள வந்து எங்கெங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போக போறோம். இன்னைக்கு லால்குடி சட்டமன்ற தொகுதியில ஒரு அலுவலகம் திறக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அது இந்திய தேசிய காங்கிரஸோடைய அலுவலகம். அந்த அலுவலகம் திறந்ததுக்கப்புறம், அதில வந்து ஒரு உதவியாளர போட்டுட்டு, இதுக்கான மனுக்களையும் சரி, சட்டத்துக்கான பாதுகாப்பான ஒரு வக்கீலையும் ஏற்பாடு பண்ண போறோம். இதையெல்லாம் எதுக்கு ஏற்பாடு பண்ண போறோம்னா, அதுக்கப்புறமேட்டுக்கு 10த் +2 இதில வந்து படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு டியூஷன் ஃபீஸ் இல்லாம அவங்களுக்கு கல்விய தர்றதுக்கான வேலைவாய்ப்புகள் தர்றதுக்கான முகாம்களையும், இரத்த தானம் தரக்கூடிய முகாம்களையும், அது இல்லாம பார்த்தீங்கன்னா, இன்னும் கோச்சிங் சென்டர்ஸ் இதெல்லாம் கொண்டு போறதுக்கான முன்னேற்பாடுகள பண்ணிட்டு இருக்கிறோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா தரவுகளும் அந்த அந்த அலுவலகத்தில இருக்கும். புரியுதுங்களா? சட்ட பாதுகாப்பான வழக்கறிஞர் இருப்பாரு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, கோச்சிங் சென்டருக்காக அதாவது ஜேஇஇ அது இல்லாம பார்த்தீங்கன்னா, நீட் இதுக்கான தேர்வு மையங்கள் நடத்தக்கூடிய அனுபவமிக்க ஆசிரியர்கள நியமிக்க போறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்திய தேசிய காங்கிரஸ் எழுச்சி பூர்வமாக மக்களிடம் சந்திச்சு, மக்கள கட்சிய நாட வச்சு, அதற்கான உரிமைகளையும், அவங்களுடைய திறமைகளையும் வெளிப்படுத்தி, இந்த சமூகத்தினுடைய சட்ட பாதுகாப்பாகவும், அவர்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை இன்னைக்கு கும்பிட வச்சோம்ல, அஹ இன்னைக்கு அம்பேத்கருடைய கால்ல விழுந்ததுக்கு சமம் அது. ஏன்னா, அதுதான் நீக்குவேன், அததான் எரிப்பேன்னு சொன்னவங்களையே, இன்னைக்கு கால்ல விழுந்து பதவியேற்க வச்சிருக்கோம்ல, இன்னக்கூடிய மாற்றங்கள் மிக விரைவில வரும். திருச்சி வடக்கு மாவட்டத்தின் காங்கிரஸ் சார்பாக சில அரிய முயற்சிகளை எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். உண்மையான தொண்டர்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் தலைவர்களும், மாவட்ட பொறுப்பாளர்கள், வட்டார நகர பொறுப்பாளர்களும் அதில இணைந்து செயல்படுவாங்கன்னு நம்பிக்கை கொள்றோம். யாருக்கும் யாரும் விரோதம் இல்ல. யாரையும் எதிர்த்து அரசியல் பண்ணல. அரசியல எங்களுடைய ஞானத்திற்கு உட்பட்ட மாரி அறிவார்ந்த செறிவுமிக்க விஷயத்த எடுத்துட்டு போறோம். அனுபவம் மிக்கவர்களும் கை கொடுங்க, உதவி பண்ணுங்க, வந்து உறுதுணையா நின்னுங்க. நன்றி, வணக்கம். விடைபெறுகிறேன்.